இந்த ஆம்ப்ளிஃபையரோட அசம்பிளி வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட் எடுத்திருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்களே அது வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேர்ஸ் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வீடியோ போடுற காரணமே. அதனால ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏதோ டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு பாட்டுக்கு அடுத்தது கீழே கண்டினியூ வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன். இந்த ஆம்பிளோட செக்கிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் எண்டில் போடுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த ரெகுலேட்டரைஸ் யூஸ் பண்ணும்போது ஈச்சிங் வச்சு யூஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஈச்சிங் பேஸ்ட் கண்டிப்பாக போடணும். அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ணாதீங்க. இந்த ஈச்சிங் பேஸ்ட்ல கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இது எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நட்டு டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை போட்டு பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட பாக்ஸ் ஸ்பேனர் இருக்கிறது அப்படிங்கனால நான் கையிலே பிடிச்சிக்கிட்டு பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெகுலேட்டரைஸையும் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் சென்டர் பின் வந்து கிரவுண்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த தேர்டாக இருக்கிறது 5 வோல்ட் அவுட்புட்டு. இந்த லைன் டைரெக்டாக வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு கொண்டு போக போகிறோம். இப்போ அதே ப்ரௌன் பிளாக் ஒயர் எடுத்துக்கேன். இதில் பிளாக் வந்து கிரவுண்டு, ப்ரௌன் வந்து 5 வோல்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த ப்ரௌனை நான் ரெகுலேட்டரைஸோட தேர்ட் பின்னில் சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த 5 வோல்ட் ஒயரை நான் யூஎஸ்பி போர்டுக்கு கொண்டு வைக்கிறேன். இப்போ இந்த சுவிட்சுக்கு பவர் சப்ளை ரெக்டிஃபை பண்ணி எடுக்கிற வோல்ட்டில் கொடுக்கணும். அதுக்காக இந்த சுவிட்சில் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்குறக்காக 2 ஒயரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக்கு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர வோல்ட்டுக்கு கொடுத்துடலாம். யூஎஸ்பி போர்டு ஆடியோ சிக்னலுக்காக இப்போ நான் இந்த 3 ஒயர் எடுத்துருக்கிறேன். வயலட் கலர் ஒரு சேனலோட சிக்னல் ஆகும், ஒயிட் கலர் ஒரு சேனலோட சிக்னல் ஆகும், இந்த கிரே கலர் கிரவுண்டாகவும் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி பிடி போர்ட்லேருந்து வர இன்புட் சிக்னலை நம்ம இந்த சுவிட்சில் சென்டர் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரியும் இந்த ஒயிட் கலர், இந்த வயலட் கலர், இந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. லெஃப்ட் அதே மாதிரி 3வது பின்னில் அடிச்சுக்கிறேன். 1 2 3 சென்டர் பாயிண்டில் வந்து
பிடி போர்டோட இன்புட் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த வயலட் கலர் சிக்னல் ஒயரை சால்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து இந்த 2 கிரவுண்டையும் லிங்க் பண்ணிடலாம். இது எதுக்காக இந்த 2 கிரவுண்டு லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர நாய்ஸ் ஒன்று வரும். அதனால் வந்து அது கட் ஆகணும் அப்படிங்கிறனால நம்ம பிடி போர்டோட இன்புட்டோட கிரவுண்டில் இதை கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். இதை லாஸ்ட்டாக ஸ்லீவ் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு யூஎஸ்பி போர்டுக்கு உண்டான லெஃப்ட் ரைட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஒரு கிரவுண்டு எடுத்திருக்கோம். அதுக்கு உண்டான பவர் சப்ளை எடுத்துருக்கோம். ப்ரௌன் கலர் 5 வோல்ட், பிளாக் கலர் ஒயர், கிரவுண்டு. இப்போ நம்ம யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பின்னு ஏண்டனா, ரெண்டாவது வந்து R1 போட்டிருக்கிறது ரைட் அவுட்புட்டு, ஏஜின்னு போட்டிருக்கிறது வந்து கிரவுண்டு, L1 போட்டிருக்கிறது லெஃப்ட் சேனலோட அவுட்டு. அடுத்தது ஜிஎன்டின்னு கொடுத்துருக்குது இந்த சிவப்பு கலர் ஜாக், ஜிஎன்டின்னு போட்டிருக்கிறது கிரவுண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு. இப்போது நான் அந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் சால்ட் அடிப்பேன். இந்த போர்டில் நான் ஸ்லீவ் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே போர்டு தான். ஃபஸ்ட்டு பின்னு ஆண்டனா, ரெண்டாவது பின்னு ரைட் அவுட்டு, மூணாவது பின்னு கிரவுண்டு, நாலாவது பின்னு லெஃப்ட் அவுட்டு, அடுத்தது கிரவுண்டு, அடுத்தது 5 வோல்ட்டு. இப்போ நான் இந்த போர்டை கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின் ஏண்டனா, செகண்ட் பின் வந்து லெஃப்ட் அவுட்டு, செகண்ட் பின் லெஃப்ட் அவுட்டு, தேர்டு பின்னு கிரவுண்டு, ஃபோர்த்து பின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பின் ரைட் அவுட்டு, அடுத்தது பவர் சப்ளை கொடுத்துக்கிறோம். இது வந்து கிரவுண்டு, பிளாக் கலர் ஒயர் நம்ம கிரவுண்டாக கொடுக்குறோம். அடுத்து 5 வோல்ட் ப்ரௌன் கலர் ஒயர் சால்டர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். எஃப்எம் ஏண்டனா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50% ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கடுத்து பவர் ஆம்ப் போர்டு லைன் அடிச்சுக்கலாம். பவர் ஆம்ப் போர்டு பவர் சப்ளைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பவர் ஆம்ப் போர்டில் அவங்களே ஒயர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸு. நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயர் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அதனால் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன்.
இது கிரவுண்டில் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலர் ஒயர் கிரவுண்டு, ப்ரௌன் கலர் ஒயர் ப்ளஸ்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரௌன் கலர் ஒயர் ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் ஒயர் கிரவுண்டு இந்த காயிலே கொடுத்துருக்கேன். அடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட்டு, அதுக்கு சீல்டு ஒயர் எடுத்துக்கலாம். சிக்னலுக்கு எப்பவுமே சீல்டு ஒயர் யூஸ் பண்ணுங்கள். பவர் ஆம்பு, இந்த 6RCA இதுலேருந்து இன்புட்டு செட்ஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீல்டு ஒயர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் சிக்னல் வந்து லாஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். நல்லா குவாலிட்டியான ஒயராகவே வந்து வாங்கிக்கிங்க. இப்போ இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா தனியாக இது மாதிரி வரும். இப்போ அந்த எர்த் ஒயர் மட்டும் தனியாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த எர்த் ஒயர் நீங்கள் எடுக்கும்போது இப்படி எடுக்கும்போது ஆம்புக்குள்ளார வச்சு எடுக்காதீங்க. ஆம்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை இப்படி முறிக்குங்க. ஏன் அப்படின்னா ஆம்புக்குள்ளார வச்சு முறுக்கும்போது இந்த பிசுறு வந்து உள்ளே விழுந்துடும், ஆம்புக்குள்ளார விழுந்துடும். இப்போ லைட்டாக முறுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் லென்த் அவுட் கட் பண்ணிக்கங்க. எதுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது நான் லைட்டாக சால்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எர்த்து கம்பி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. எதுவும் இல்லை, நம்ம கிளியராக எடுத்துருக்குறோம். இப்போது உங்கள்கிட்ட சிலிவு இருந்தால் நீங்கள் இதுக்கு சிலிவு போட்டுக்கலாம் தனியாக. அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி சால்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சிலிவியாக கொஞ்சம் தள்ளி விட்ருங்க. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான லென்த்தும் இருக்குது, இது ஒயர் பிரிஞ்சும் வராது எர்த் ஒயரு. இப்போ நம்ம இதை பவர் ஆம்ப் போர்டில் சால்டர் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். எர்த்து சால்டர் பண்ணியாச்சு. இப்போ இன்புட்டு லென்த்தாக இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சேனலோட சிக்னலை நான் சால்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு சேனல், அதுக்கு தேவையான நீளம் ஒயரை விட்டு கட் பண்ணிக்கங்க. ரொம்ப நீளமாக நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த ஒயர் கட் பண்ணும்போது லைட்டாக கட் பண்ணுங்கள். ரொம்ப கட் பண்ணிங்க அப்படின்னா ஒயர் கட் ஆயிரும். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சிக்னலும் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். கிரவுண்டும் சால்டர் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர் ஒயர் இது நான் ஆல்ரெடி சால்டர் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஒயரே கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக நீங்கள் இந்த 4440 போர்டில் இந்த ஹீச்சிங் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இதனோட லெக்கு தான் இந்த 3 லெக்கு, 1 2 3. இதெல்லாம் இங்கே நல்லா சால்டர் ஆகாமல் இருக்குது. இப்படி இருக்கிறத நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக சால்டர் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எர்த்து நல்லா பாடி எர்த்து கிடைக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். All I want
இது என்சி தின்னர் யூஸ் பண்ணி கிளியராக தொடச்சிடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபுல்லாக என்சி தின்னர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு ஆடியோ சிக்னல், இந்த ரெட் கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயர். இந்த எர்த் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இது ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கோம். இந்த 2 லைன் ஸ்பீக்கர் லைனு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பவர் சப்ளை காயிலே டேரெக்டாக கொடுத்துருக்குறோம். இப்போது இதை கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம்.